இந்த 60 to 70% ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? Don't prejudge. Go talk to everybody. ஹெசிடேட்டே பண்ண கூடாது நம்ம. Never. ஆமா, some will, some won't. So what? Someone else is waiting for you. Don't give up. Go. Do the presentation but with confidence. பிசினஸ் பண்ணணும், வாழ்க்கையில ஜெயிக்கணும், அவங்க கனவுகள் நிறைவேற்றிக்கணும், அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான அந்த பர்னிங் டிசைர் இருந்தா இந்த பிரபஞ்ச சக்தி இந்த ஐடியா இருக்கிற பர்சனை பணம் இருக்கிறவங்க சேர்த்து. நம்பிக்கை மட்டும் ஸ்ட்ராங்கா ஃபேமிலியில சொல்லும் போது இதெல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவர் ஐடியாவை சொல்லும் போது டோன்ட் டேக் ரிஸ்க்னுவாங்க, எல்லாரும் நோனுவாங்க. பட் டோன்ட் கிவ் அப். காசு இல்லைன்னு வைங்களேன், இந்த உலகத்தில் ஒரு நாய் கூட நம்ம மதிக்காது. ஸ்டார்ட் சம்திங். வெறும் வேலைக்கு போய் மற்றவனுக்கு உழைச்சு நீ வீணா போகாத. டோட்டலா லைஃப் வேஸ்ட் ஆயிடும். மூக்கில் எதையாவது போட்டு இழுக்கிறதுனாலையும் இல்லை ஃபுல்லா சரக்கு அடிச்சுட்டு விழுந்து கிடைக்கிறதுக்கு போதை கிடையாதுங்க. அதுவா போதை? அது போதை கிடையாது. ஏதாவது ஒரு பிராண்ட் ஆரம்பிச்சு கஷ்டப்பட்டு அந்த பிராண்டை டெவலப் பண்ணி அதுல ஜெயிச்சு உன்னால முடியாதுன்னு சொன்னவன் முன்னாடி கெத்தா அப்படி நிற்கும் போது ஒரு போதை வரும் பாருங்க, அதுதாங்க போதை. வணக்கம் மக்களே, வெல்கம் டு டேக் ஒன் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் பார்த்து ரொம்பவே வைரலான ஒரு ரீல் நீயா நானால பேசியிருந்தவங்களை நம்ம பார்க்க போகிறோம். மிஸ்டர் அப்துல் நபீல், வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஸோ உங்களை பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு கேட்கணும்னு தோணுன கேள்வி சார், நம்ம அந்த எபிசோட் ஃபுல்லாக பார்க்கும்போது அதில் த்ரூ அவுட்டாக நிறைய ஃபெயிலியர்ஸ் பற்றியே பேசின மாதிரி தோணுச்சு. நம்ம கொஞ்சம் இன்னைக்கு சக்ஸஸ் பற்றி பேசலாமா சார்? ஷூர், டெஃபினட்டாக. ஸோ ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் ஆக்சுவலாக எப்படி இருக்குது சார் இன்னைக்கு? ஸ்ட்ரைட்டாகவே ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ்க்கே வந்துட்டீங்க. ஃபென்டாஸ்டிக். ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் ஆக்சுவலி நல்ல ப்ராஃபிட் கொடுக்குற ஒரு பிஸ்னஸ்ங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா அதிக ஃபெயிலியர்ஸும் ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸில் தான் கம்பேரிட்டிவ்லி அதர் பிஸ்னஸ். இன்றைக்கி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு 100 ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணால் அதில் ஒரு 60 to 70 ரெஸ்டாரண்ட்ஸ் ஃபஸ்ட் இயர்லேயே க்ளோஸ் பண்ணிடுறாங்களாம். ஆமாம். பட் ஆனால் நல்ல ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ், நல்ல பிஸ்னஸ் நடந்தால். ரிஸ்க் இருக்குது, கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராக இருந்தால் டெஃபினட்டாக ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் இஸ் தி பெஸ்ட் பிஸ்னஸ். ஸோ இப்போது ஒரு ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும். அண்ட் நீங்கள் ஷோவில் சொல்லியிருந்த மாதிரியுமே நீங்கள் ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிட்டு தான் அதை ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னீங்க. ஸோ இன் ஜென்ரல் இந்த 60 to 70% ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மெனி ரீசன்ஸ் இருக்குது. நான் சக்ஸஸ் பற்றி பேச போனோம்னு நம்ம ஆரம்பித்தோம். பட் நீங்கள் ஃபெயில் ஆகிறதுக்கு காரணத்தை கேட்குறீங்க. பல காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு 4-5 காரணங்களை நான் சொல்கிறேன். ஒன்று அவங்க இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறம் தேர் நாட் டேக்கிங் த பிஸ்னஸ் சீரியஸ்லி. ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் ஈவன் இஃப் வி செல் பீனட்ஸ், வேர்க்கடலை வியாபாரம் பண்ணால் கூட அதில் சக்ஸஸ் ஆக முடியும் நம்ம சீரியஸாக எடுத்தா. அந்த பிஸ்னஸை சீரியஸாக எடுத்தா. சும்மா அப்படியே இன்வெஸ்ட் பண்ணிவிடுவாங்க, கம்ப்ளீட்டாக வேற ஆளை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க, அந்த பக்கமே போக மாட்டாங்க. யூனோ நிறைய அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ண ஸ்டோரிஸ்லாம் இருக்குது. சிலர் உடைய மோட்டிவேஷனை வச்சுக்கிட்டு ஓகே நான் ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க, இன்வெஸ்ட் பண்ணிவிடுவாங்க ஜீரோ நாலேஜில். ஸோ நம்பர் 1 இஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா யூ ஹேவ் டு டேக் இட் வெரி 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 சீரியஸ்லி. தட் இஸ் நம்பர் 1. அண்ட் நம்பர் 2, டவுட் அப்படின்றது இருக்கவே கூடாது. ஆமாம், உங்கள் மேலே உங்களுக்கு டவுட் இருக்கக்கூடாது. நம்மளால் இது பண்ண முடியுமா முடியாதான்னு டவுட் இருந்தால் அவுட்டு நீங்கள். ஓகே. 2வது, இண்டஸ்ட்ரி மேலே டவுட் இருக்கக்கூடாது. ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ வேணால் யோசிச்சுக்கோங்க. ஆனால் ஆரம்பித்ததுக்கப்புறம் 1% கூட உங்களுக்கு டவுட் இருக்கக்கூடாது. டவுட் இஸ் கில்லர். உங்களுக்கு டவுட் இருந்தால் அதில் அச்சீவ் பண்ண முடியாது, நீங்கள் உங்களுடைய டெஸ்டினேஷன் ரீச் பண்ணவே முடியாது. 3வது, நாலேஜ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எந்த விதமான நாலேஜும் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நான்லாம் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறேன்னு முடிவு பண்ண உடனே நான் பல இன்டர்வியூவில் சொன்னது தான், 6 மாதம் என்னுடைய ஃப்ரெண்டோடைய ஒரு ரெஸ்டாரண்ட்டு பள்ளிக்கரணையில் இருக்குது. அங்கே நான் வேலைக்கு போனேன். என் ஃப்ரெண்டுக்கிட்ட போய்ப்பா நீ சம்பளம்லாம் கொடுக்க வேணாம், நான் ஃப்ரீயாக இருக்கிற நேரம்லாம் வியாபாரத்தை கற்றுக்கிறேன், ஏன்னா நான் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறத முடிவு பண்ணியிருக்கேன். அப்போ நான் ரியல் எஸ்டேட் மீடியேட்டராக இருந்தேன். ஓகே. எல்லா வேலையும் நான் கற்றுக்கிட்டேன். கேஷியர் வேலை, கேஓடின்னு சொல்லுவாங்க. இந்த கிச்சன், அதாவது ஆர்டர் வரும் இல்லையா, அந்த வர்ற ஆர்டரை கிச்சன் ஸ்டாஃப் கிட்ட
கேப்டன் அதாவது இந்த செஃப் கிட்ட சொல்லி கரெக்டாக ரெடி பண்ணி அதை வெளியே சர்வீஸ்க்கு கஸ்டமருக்கு அனுப்ப வேண்டியது அந்த கேஓடியில் இருக்கிறவங்க. இது வந்து கிச்சன் கேப்டன் சொல்லுவாங்க. அந்த வேலை நான் பார்த்துருக்கேன். கேப்டன் வேலை நான் பார்த்துருக்கேன். வெயிட்டர் வேலை நான் பார்த்துருக்கேன். ஏன் ஆள் இல்லைன்னா செஃப் அண்ட் டிஷ்லாம் நான் வாஷ் பண்ணியிருக்கேன். ஹவுஸ் கீப்பிங் வேலை நான் பார்த்துருக்கேன். செக்யூரிட்டி வேலை நான் பார்த்துருக்கேன். கேஷியர் வேலை நான் பார்த்துருக்கேன். குக்கிங் கற்றுக்கிட்டேன். மாஸ்டர் இல்லைன்னா பிரியாணி நான் போடுவேன், ஃப்ரைட் ரைஸ் நான் போடுவேன், நியூடில்ஸ் நான் போடுவேன். ஏன்னா கம்ப்ளீட்டாக டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது. யாராவது ஒருத்தர் வரலன்னா நம்ம இறங்கிடணும் அந்த இடத்துல. ஆனால் இது வரைக்கும் கிரேஸ் ஆஃப் காட் இறங்க வேண்டிய சூழ்நிலை வரல. ஆனால் என் ஸ்டாஃப்க்கெல்லாம் நான் சமைச்சு கொடுப்பேன். போன வாரம் கூட பார்த்தீங்கன்னா நல்ல நெய் சோறு, கீ ரைஸும் மட்டன் சுக்காவும் எல்லா ஸ்டாஃபுக்கும் நான் கையால் செஞ்சு பரிமாறினேன். 300 ஸ்டாஃப் வியாட மீட்டிங். அந்த மீட்டிங்கில் எல்லாருக்கும் நான் பண்ணி கொடுத்தேன். ஸோ நாலேஜ் ஃபஸ்ட்டு எப்படி சீரியஸாக எடுக்கணுமோ, எப்படி டவுட்டுன்றது இருக்கக்கூடாதோ. 3வது நாலேஜ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். 4வது ஃபோக்கஸ். ஏன் ஃபெயில் ஆகிறாங்கன்றதுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். ஃபோக்கஸ் இல்லைன்னா ஃபெயில் ஆயிடுவீங்க. ஒரே நேரத்தில் நீங்கள் 4 வேலை செஞ்சீங்கன்னு வைங்களேன். நீங்கள் கிரிக்கெட் ஆடுறீங்க, ஃபுட்பால் ஆடுறீங்க, டென்னிஸும் ஆடுறீங்க, டேபிள் டென்னிஸும் ஆடினீங்கன்னா நீங்கள் எதுலையாவது நீங்கள் சாம்பியன் ஆக முடியுமா? ஆக முடியாது. முடியவே முடியாது. இவங்க ஐடியில் நீ வேலை செஞ்சுக்கிட்டு நீ வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணனா உனக்கு எங்கே இருக்கும் டைம்? நீ ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் உன்னுடைய பிஸ்னஸில் லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ண பிஸ்னஸ் வந்து பார்த்தா எப்படி அதில் சக்ஸஸ் ஆக முடியும்? பாசிவ் இன்கம் ஸ்ட்ரீம். 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி வச்சிருந்தா யாரையுமே திருப்திப்படுத்த முடியாது. ஒரு பொண்டாட்டி இருந்தா ஹாப்பியா இருக்கும், லைஃப் நிம்மதியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். விளையாட்டுக்கு சொல்றேன், ஃபோக்கஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபுல் டைம் நீ பண்ணாதான் சக்ஸஸ் ஆக முடியும். பார்ட் டைம்லாம் அதெல்லாம் இட் ஓன்ட் ஒர்க். ஷார்ட்கட்டே கிடையாது பிஸ்னஸ்ல. அதே மாதிரி ஃபோக்கஸ் ஏற்ற மாதிரி கன்சிஸ்டன்சி. நிறைய பேர் பண்ற பெரிய மிஸ்டேக் என்னன்னா, மாஸ்டர் இருக்காது, ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிடுவாங்க. 1 வாரம் திறப்பாங்க, 1 மாசம் மூடுவாங்க, 1 மாசம் திறப்பாங்க, 3 மாசம் மூடுவாங்க. விளங்குமா அது? அந்த பிசினஸ் சக்சஸ் ஆகுமா? கஸ்டமர்ஸ்க்கு ஒரு கனெக்ட் இருக்கணும், ரெகுலரா வந்துட்டு போகணும். யூ மஸ்ட் ஹேவ் a backup. ஃபினான்ஷியல் பேக்கப்பும் இருக்கணும், HR பேக்கப்பும் இருக்கணும். யாராவது ஒரு செஃப் வரலன்னா இமீடியட்டா அந்த இடத்துல வேற செஃப்பை போடுற கெப்பாசிட்டி உனக்கு இருக்கணும். இல்லைன்னா நீ இறங்கி செஃப்பா ஆகணும். ஓகே, ஸோ கன்சிஸ்டன்சி, விடாம நீ ஒரு பிஸ்னஸை பண்ணாதான். கடைசியா பேக்கப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபினான்ஷியல் பேக்கப். நீ ஒரு 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா 1 வருஷம் வியாபாரம் இல்லைனாலும் சம்பளம் கொடுக்கறதுக்கு, வாடகை கொடுக்கறதுக்கு பேக்கப் வச்சிருக்கணும். நிறைய பேர் காசு கடனை வாங்கி ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் மந்த்லேயே ப்ராஃபிட் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. இட் இஸ் இம்பாசிபிள்மா, நடக்காது. இட் வில் டேக் சம் டைம். 5 மாதம் ஆகலாம், 6 மாதம் ஆகலாம். கன்சிஸ்டண்டாக நீ திறந்தா 7 மாதம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இல்லாததுனால தான் 60 to 70% க்ளோஸ் பண்ணிடுறாங்க. கன்சிஸ்டன்சி இது ஃபோக்கஸ் இல்லாததுனால தான் நிறைய பேர் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நாலேஜே இல்லாமல் ஆரம்பிக்கிறதுனால தான் பலர் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. சீரியஸாக எடுக்காததுனால தான் பலர் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் த ரீசன் ஃபார் ஃபெயிலியர். 60% 70% ஃபெயில் ஆகிறதுக்கு. நான் நாலேஜை கெயின் பண்ணேன், நான் ஃபோக்கஸ்டாக பண்ணேன், நான் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணேன், நான் முக்கியமாக சீரியஸாக பண்ணேன். ஆமாம், 1 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ சீரியஸாக எடுத்து பண்ணுவேனோ அப்படி பண்ணேன். 4 டேபிள் போட்டு ஃபர்ஸ்ட் டைம் கல்பாக்கத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். 4 டேபிள் போட்டேன், 16 பேர் தான் உட்கார முடியும். அதே நான் 1 கோடி இன்வெஸ்ட் பண்ணி கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணால் எந்த அளவுக்கு சீரியஸாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் சீரியஸாக பண்ணேன். 6 மாதம் ஆச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் மாசத்துல லாபம் வர்றதுக்கு. முதல்ல 5-6 மாதம் எத்தனையோ நாட்கள் போனி ஆகாமல் திரும்பி போயிருக்கேன். நான் காலையிலேருந்து நைட் வரைக்கும் போனி ஆகாமல் போயிருக்கேம்மா. ஜஸ்ட் இமேஜின். என்னோட ரிலேட்டிவ்ஸ்லாம் ஏன்டா உனக்கு இந்த பொழப்பு, ஒழுங்காக ரியல் எஸ்டேட்ல நீ மீடியேட் பண்ணிட்டு இருந்த, அதில் கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு இருந்த, ஏன் அதை விட்டு நீ இதை பண்ணுறன்னுலாம் கேட்டாங்க. உன்னால் முடியாதுன்னு சொன்னாங்க. எத்தனையோ பேர் என் பின்னாடி வந்து இன்னும் 2 மாதத்தில் க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு சொன்னாங்க. பட் ஐ டென்ட் கிவ் அப். 1 வருஷம் எனக்கு கையிலேருந்து காசு போனால் கூட பரவாயில்ல, நான் இந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகியே தீர்வேன்னு சீரியஸாக எடுத்துக்கிட்டேன். அது ஒரு மூத்திர சந்தலுக்குள்ளே இருக்குமா என்னுடைய முதல் கடை. டவுன்ஷிப்னு இருக்கு, கல்பாக்கம் அட்டாமிக் ரிசர்ச் சென்டரோட டவுன்ஷிப் இருக்கு. அதுல ஒரு சந்துக்குள்ள தான் என்னோட ஃபர்ஸ்ட் ரெஸ்டாரண்ட். அங்க ஒரு ரியல் எஸ்டேட் லே அவுட் ஒருத்தர் போட்டாரு. அந்த லே அவுட் போட்டதுல ஃப்ரண்ட் பீஸை வாடகைக்கு எடுத்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். புரியுதுங்களா? டெய்லி காலையில நானே போவேன், நோட்டீஸ் அடிச்சு ஒவ்வொரு வீட்டுக்கா டவுன்ஷிப்ல போய் நோட்டீஸை கொடுப்பேன். ரெஸ்டாரண்ட் இருக்குங்க உள்ள, ஏன்னா வெளியேந்து தெரியாது. அங்க என்ன பண்ண, பிசினஸ் பிக்கப் பண்றதுக்கு கொஞ்சம் ரேபிட் வாங்கி விட்டேன். கொஞ்சம் இந்த பெர்ஷியன் கேட்ஸ் எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வளர்க்க முடியலன்னு சொன்னாங்க. அதெல்லாம் எடுத்துட்டு கொண்டு வந்து அங்கே வச்சேன்.
குழந்தைங்க ஒரு 2-3 பேர் வர ஆரம்பிச்சாங்க ஃபேமிலியோட. அவங்க போய் 4 பேர்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாங்க. அது 40 ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல அந்த இடத்த நானே சொந்தமா வாங்கினேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 400 பேர் 500 பேர் ஒரே நேரத்தில் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு அந்த இடம் பெருசாச்சு. எப்பவுமே ஃபுல்லா இருக்கும். இதுதான் உங்களுடைய முதல் கேள்வி. ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்க இல்லையா? முதல் கேள்விக்கு பதில். நம்ம கேட்ட கேள்வியில வந்து நீங்க சொன்ன மாதிரி even though the question was about the failure, நீங்க சொன்ன ஆன்சர் வாஸ் a success story. ஏன்னா நிறைய பேர் கத்துக்க வேண்டிய விஷயம் அப்படின்றது எல்லாருமே அதுல இருக்க அந்த குவிக் மணியை தான் பாக்குறாங்க. nobody looks at what goes into it அப்படின்றது. which brings me to the next question. நீங்க ஸ்டார்ட் பண்ண அந்த சின்ன ரெஸ்டாரண்ட்ல இருந்து இன்னைக்கு ஒரு செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் அது வளர்ந்துருக்கு. அண்ட் எல்லாராலையும் இதை பண்ண முடியுமான்னு கேட்டா இந்த அமௌண்ட் ஆஃப் டெடிகேஷன் எல்லாராலையும் போட முடியாது. கண்டிப்பா that is not feasible. Only the people that are able to do it will be able to get to this. எல்லாராலையும் போட முடியும், ஆனா எல்லாரும் போடுறது இல்ல. கரெக்ட். எஸ் சார். ஸோ ஜென்ரலாக எனக்கு வந்து இவ்வளோ ஒரு பெரிய ட்ரீம் இல்லை, எனக்கு சின்னதாக ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணால் போதும்னு நினச்சி ஃப்ரான்ச்சைஸ்குள்ளே இறங்குறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார்? இஸ் இட் அ குட் சிஸ்டம்? டெஃபினெட்லிங்க. இன்டர்நேஷ்னலி இட்ஸ் ரெக்கக்னைஸ்ட் அண்ட் நிறைய பேர் நாலேஜே இல்லை, பட் ஆனால் தே வாண்ட் டு மேக் சம் மணி, கொஞ்சம் பணம் இருக்குது, தே கோ ஃபார் ஃப்ரான்ச்சைசி. சக்ஸஸ்ஃபுல்லாக எத்தனையோ பிராண்ட் இருக்குது. பிராண்ட் பேர் சொல்லாமான்னு தெரியல எனக்கு. KFC இருக்குது, மெக்டொனல் இருக்குது, இது மாதிரி சார் தெரியும். நிறைய பேருக்கு இதெல்லாம் ஃப்ரான்ச்சைஸினே தெரியும். ஆமாம், ஃப்ரான்ச்சைஸியில் ரெஸ்டாரண்ட் மட்டும் இல்லைம்மா, இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகிற எத்தனையோ பிஸ்னஸ் இருக்குது. லைக் சலூன்ஸ் இருக்குது, இது இருக்குது, ஃபர்னிச்சர்ஸ் இருக்குது, லைக் சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்குது. நீல்கிரிஸ் எல்லாம் ஃப்ரான்ச்சைசி தான். ஏன் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, எங்கள் இன்னைக்கு டென்டிஸ்ட்ரி எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஃப்ரான்ச்சைசி தான். மோர் தென் thousands ஆஃப் கம்பெனிஸ் எனக்கு தெரிஞ்சு ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் இருக்குது. அண்ட் தேர் ஆல் வெரி சக்ஸஸ்ஃபுல். இன்னைக்கு ஆக்சுவலி அந்த நீயா நானால டிபேட்டே பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைசி தான். ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸில் ஒருத்தர் வந்து எனக்கு முன்னாடி உட்காந்து ஃபெயில் ஆனவங்க, ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸில் ஃபெயில் ஆனவங்களில் ஒருத்தர் சொல்கிறாரு, நான் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணேன், ஏதோ ஒரு கருப்பட்டி காப்பியோட பேர் சொல்லி, இந்த கம்பெனியில் ஃப்ரான்ச்சைசி 1 லட்ச ரூபாய்க்கு எடுத்தேன். ஏன் எடுத்தேன்னா 2.5 லட்ச ரூபா வரைக்கும் மாதம் சம்பாதிக்கலான்னு சொல்லி எடுத்தேன். ஆனால் அது நான் ஃபெயில் ஆகிட்டேன். யார் சொன்னதை கேட்டு பண்ணீங்கன்னு கோபி சார் கேட்டார். கோபி சார் கேட்ட உடனே, இதோ பாருங்க அங்கே உட்காந்துருக்காரு பாருங்கன்னு என் பின்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்கார். அவர் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர். அவரோட வேலை என்னன்னா, யார் வந்து ஒரு கம்பெனியோடைய ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்களோ அதை ப்ரமோட் பண்ணுறது தான் அவரோட வேலை, இன்ஃப்ளூயன்சரோட வேலை. ஓகே, இப்போது பாருங்க, நீயா நானால எனக்கு பெரிய ரீச் கிடச்சிது. பட் இருந்தாலும் இதை நான் சொல்லியே ஆகணும், ஏன்னா ஐ எம் வித் த பப்ளிக் ஆல்வேஸ். ஓகே, நீயா நானாக்கு வந்து இப்போ அதே கருப்பட்டி காப்பி வந்து ஒரு எங்கள் கம்பெனி கொஞ்சம் ப்ரமோட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டால் விஜய் டிவி ப்ரமோட் பண்ணி கொடுக்க தான் போகுது. எஸ் ஆர் நோ? அவங்க ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி இது ஃப்ரான்ச்சைஸியில் எத்தனை பேர் சக்ஸஸ் ஆகிருக்காங்க, எத்தனை பேர் ஃபெயிலாக இருக்காங்கலாம் பார்த்தா அவங்க ஃப்ரான்ச்சைசி அதாவது ப்ரமோஷன் பண்ணுறாங்க கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு பேக்கேஜ் இருக்கும். அந்த பணத்தை கொடுத்தா இந்த கருப்பட்டி காப்பி சிறந்த கருப்பட்டி காப்பின்னு அதே காம்பேர் கோபி சார் அதே ஸ்டேஜில் கூட இந்த நீயா நானாவுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கருப்பட்டி காப்பி கம்பெனி, நீயா நானா வந்து திஸ் ப்ராடக்ட் திஸ் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பான்சர்ட் பை சென்னைஸ் நம்பர் 1 கருப்பட்டி காப்பி அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். ஸோ தட் புவர் இன்ஃப்ளூயன்சரு அவர் அந்த இன்னோசன்ட் அவரை போட்டு வச்சு செஞ்சா. நீங்கள் ப்ரோக்ராம் பார்த்தீங்களா? அதை எனக்கு ஜஸ்ட் பின்னாடியே உட்காந்துருந்தார், வச்சு செஞ்சுட்டார். வெளியே போய் அவர் டிப்ரெஷன் ஆகிருப்பார் டெஃபினட்டாக. அவ்வளோ நெகட்டிவிட்டி, அழுவுறாரு வெளியே நின்று. அவரை கார்னர் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல மட்டும் நான் இருந்தேன்னு வைங்களேன், கோபிநாத்துக்கு டஃப் கொடுத்துருப்பேன். எனக்கு மைக்கே வரலம்மா. எனக்கு 1 நிமிஷம் நான் கொடுத்ததில் நான் சப்போர்ட்டாக, நான் ஒரு ஆள் தான் சப்போர்ட்டாக பேசினேன். நான் பிஸ்னஸை பற்றியும் மற்றதை பற்றியும் மைக்கே வரல. இன்னும் நிறைய பேசினேன், எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க. எதனாலன்னு தெரியல. ஒருவேளை டிஆர்பி சக்ஸஸ் ஸ்டோரிக்கு டிஆர்பி இல்லாமல் இருக்குமோ? இல்லை, ஐ டோன்ட் நோ, மேபி. ஏங்க உங்க மீடியாவை பத்தி, விஜய் டிவியை பத்தி பேசும்போது நீங்க ஏன் இவ்வளவு சீரியஸ் ஆவறீங்க? சார் நான் சிரிச்சேன் சார். சிரிச்சீங்களா? இதெல்லாம் போடுவீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் என் மனசுல இருந்து எதா இருந்தாலும் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ அவர் வெறும் இன்ஃப்ளூயன்சர் தான். என்ன, நீங்க வந்து அந்த பிரான்ச்சைசி கொடுத்தவரை உட்கார வச்சு அவர்கிட்ட கேள்வி கேட்டுருக்கலாம். நடுவில் இந்த இன்ஃப்ளூயன்சர் என்ன பண்ணுவாரு இல்லையா? அவர் வந்து இவ்வளவு ரிசர்ச் எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ரெண்டாவது காசு நம்ம போடுறோம்னா நம்ம போடுறவங்க தான் ரிசர்ச் பண்ணணும். எக்ஸாக்ட்லி. ஏமா 1 லட்சம் ரூபா கொடுத்தா 2.5 லட்சம் ரூபா மாசம் சம்பாதிக்கலான்னு சொல்றானே, அதை கேட்டு நீ காசு போட்டிருக்கியே, உனக்கு அறிவு இல்லை. சீரியஸா சொல்றேன், அறிவு கெட்டவன் தான் இந்த மாதிரி செய்வான். ஏன் ரிசர்ச் பண்ணல? ஏன் அந்த பிரான்ச்சைசி வச்ச நிறைய பேர் வச்சிருக்காங்கல்ல, ஏன் போய் அங்க நீ கேட்கல? இது ஒர்க் ஆகுதா கேட்க வேண்டியது தானே? கேட்காம இங்க வந்து ஏன் நீ பேசுற?
ஆனால் அந்த வீடியோ தான் அவன் அவன் அங்கே ஃபெயில் ஆயிட்டேன்னு சொன்ன வீடியோ தான் நிறைய பயங்கர வைரல். இன்னொருத்தர் மொட்டை அடிச்சுக்கிட்டு அங்கே உட்காந்து அழுகுறாரு, நான் காசை விட்டேன்னு. விட்டேன்னா உன் தப்பியா? நீ வியாபாரம் பண்ணுறதுக்கு தெரியாமல் தப்பு பண்ணிட்டு ஏன் நீங்கள் இந்த ஃப்ரான்ச்சைசி மாடலே தப்புன்னு சொல்கிற? ஏன் நீ ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸே தப்புன்னு சொல்கிற? இட் வாஸ் யுவர் மிஸ்டேக். ஆள் கிடைக்கலன்றாங்க, ஆளெல்லாம் கிடைக்குதுங்க. 300 பேர் வேலை செய்கிறாங்க எங்கிட்ட, யாரும் போக மாட்டேங்கிறாங்களே என்ன விட்டு. வேலை செய்கிறவங்கள நல்லா பார்த்துக்கிட்டா ஏங்க போகிறாங்க? போக மாட்டாங்க. சம்பளத்தை நாளுக்கு நேரத்தை கொடுங்க, அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. நீ உனக்கு வாயில வந்ததெல்லாம் நீ பேசுறதுக்கு என்ன உனக்கு அதிகாரம் இருக்கு? அவங்க வேலை செய்கிறாங்கன்னா அவன் என்ன உனக்கு கொத்தடிமையா? நான் பார்த்துருக்கேன் பல ரெஸ்டாரண்ட்ல வாயில வந்ததெல்லாம் பேசுவான் ஓனர். அவன் என்னமோ ஓனர்னா பெரிய என்னமோ தலையில கொம்பு இருக்கு அவனுக்கு. ரெஸ்பெக்ட் தெம். நீங்க உங்க ஸ்டாஃபை நல்லா பார்த்துக்கிட்டா உங்க ஸ்டாஃப் உங்களை நல்லா பார்த்துப்பாங்க. எனக்கு நடந்திருக்கு, என் சர்க்கிளில் நிறைய நடந்திருக்கு. ஸ்டாஃப் தாங்க கடவுளுக்கு அடுத்தது, ஸ்டாஃப் தான். ஸ்டாஃபை நல்லா பார்த்துக்கணும். அவங்க விட்டே போக மாட்டாங்க. சம்பளம் நாலு கொடுக்கணும். நீ காசு எடுத்து வேற எதுக்காவது ரொட்டேஷன் பண்ணுவேன். நீ எடுத்துட்டு போய் சரக்கு அடிக்கிறதுக்கு பார்ல போய் உட்காந்துப்ப. நிறைய பேர் பண்றது அதான். ஈவினிங் ஆனால் ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸே 6 மணிக்கு மேலே தான். ஓனரை பார்த்தா வேற ஏதாவது பார்ல உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருப்பான், ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து. கல்லாலேருந்து காசு எடுத்துட்டு போய் அடுத்த நாள் பர்ச்சேஸுக்கு காசு இருக்காது, லோன்ல வாங்குவான். டெய்லி கடன்காரன் தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க. அதனால ஃப்ரான்ச்சைசி மாடல் நல்ல மாடல்மா. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த எந்த ஃப்ரான்ச்சைசி நீங்கள் எடுக்கிறீங்களோ அதை பார்க்கணும். நிறைய ஸ்கேமும் இருக்கு. அதனால மாடலே தப்பு நம்ம சொல்ல முடியாது. ரெண்டாவது, என்னதான் நீ ஃப்ரான்ச்சைசி எடுத்தாலும் உன்னோட ப்ரெசன்ஸ் அங்கே இருக்கணும். நீ நல்லா பார்த்துக்கணும். அதே மாதிரி மூணாவது, இந்த காப்பி கடைக்கும் ரோஸ் மில்க்குக்கும் பிரியாணிக்கெல்லாம் எதுக்குமா ஃப்ரான்ச்சைசி? அதுக்கு நீயே காசை போட்டு ஆரம்பிக்கும் போது நீயே ஒரு பிராண்டை ஆரம்பிச்சு சொந்த பிராண்டுன்னும் போது இன்னைக்கு உண்மையான போதை எதுல இருக்கு தெரியுமா? கிரியேட்டிங் சம்திங் ஆஃப் யுவர் ஓன். ஆமாங்க. நீங்க இந்த இன்ஜெக்ஷனை குத்துறதுனாலையும் இல்ல மூக்குல எதையாவது போட்டு இழுக்கிறதுனாலையும் இல்ல ஃபுல்லா சரக்கு அடிச்சுட்டு விழுந்து கிடைக்கிறதுக்கு போதை கிடையாதுங்க. அதுவா போதை? அது போதை கிடையாது. ஏதாவது ஒரு பிராண்ட் ஆரம்பிச்சு கஷ்டப்பட்டு அந்த பிராண்டை டெவலப் பண்ணி அதுல ஜெயிச்சு உன்னால முடியாதுன்னு சொன்ன முன்னாடி கெத்தா அப்படி நிற்கும் போது ஒரு போதை வரும் பாருங்க, அதுதாங்க போதை. ரியல் போதை அதுதான். எதுக்கு பிரியாணிக்கு போய் நீ பிரியாணி ஃப்ரான்ச்சைசி எடுக்கிற? நீ போ ட்ரிப்ளிகேட்ல போ, 100 பேர் உனக்கு சமைச்சு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க. பெஸ்ட் ரேட்டுக்கு விறகடுப்புலேயே சமைச்சு கொடுப்பாங்க. எத்தனை கிலோ ஓடுதோ வாங்கு, உன் பிராண்டை போட்டு நீ சேல் பண்ணு. நீ கத்துக்கிற வரைக்கும், நீ ஒரு பிரியாணி நல்ல மாஸ்டர் ஒன்று கிடைக்கிற வரைக்கும் அதை பண்ணு. ரிசர்ச் பண்ணு. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரிசர்ச் பண்ணு. எவ்வளோ நேரம் வேணா நீ அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணு. ஆனால் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பின்னாடி போகாத. தயவு செய்து மீடியா முன்னாடி அழுவாத. தயவு செய்து குறை சொல்லாத. ஃப்ரான்ச்சைசியை பற்றி குறை சொல்லாத. குறை சொல்லி இந்த ஃப்ரான்ச்சைசியே எடுக்கிறதெல்லாம் நின்று போயிரும் பாருங்க. இப்போ அவ்வளோ வைரலாக இருக்கு. யாருமே ஃப்ரான்ச்சைசி எடுக்க மாட்டாங்க. எத்தனை நல்ல கம்பெனிஸ் இருக்கு. ஃபாரின் கம்பெனி மட்டும் தான் ஃப்ரான்ச்சைசி எடுக்கணுமா? இந்தியன்ஸ் இப்போ டெவலப் ஆகிற நல்ல முன்னுக்கு வர்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க ஐடியாஸ்க்கு ஃப்ரான்ச்சைசி அது அவங்களோட கொலாபாவை அவங்கள என்கரேஜ் பண்ணு. ஃப்ரான்ச்சைசி நல்ல மாடல்மா. ஃப்ரான்ச்சைசி நல்ல மாடல். ஃபியூச்சர் ஃப்ரான்ச்சைசி தான். சார், ஸோ நீங்கள் பேசின நிறைய இடத்துல நாங்கள் பார்த்தது டைரக்ட் செல்லிங்கை பற்றி நிறைய பேசுகிறீங்க சார். பட் அது பேசிக்காக என்னன்றது எங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக பிரேக் டவுன் பண்ணி சொல்ல முடியுமா? டைரக்ட் செல்லிங்ன்றது இன்னைக்கு வேர்ல்டு வைடு சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய நல்ல கம்பெனிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டைரக்ட் செல்லிங்னா வேற எதுவும் இல்லைங்க, மல்டி லெவல் மார்க்கெட்டிங் தான். ஆக்சுவலி நான் ஆரம்ப கட்டத்தில் யூடியூப்பில் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பற்றி நிறைய பேசியிருப்பேன். ரொம்ப சப்போர்ட் பண்ணியெல்லாம் பேசியிருப்பேன். இன்றைக்கி ஆனால் ஆக்சுவலி அதை பற்றி சப்போர்ட் பண்ணி பேசுகிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. காரணம், மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கிற பேரில் நிறைய ஸ்கேம் இன்னைக்கு நடந்துட்டுருக்கு. கான்செப்ட் செல்லிங், கான்செப்ட் செல்லிங் இஸ் இல்லீகல் இன் இந்தியா. அது இட் கம்ஸ் இன் பிரமிட். ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங்னா அதில் ப்ராடக்ட் இன்வால்வ் ஆகிருக்கணும். ஆமாம், ப்ராடக்ட் இன்வால்வ் ஆகிருக்கணும். இன்றைக்கி எத்தனையோ கோடீஸ்வரர்களை உருவாக்கியிருக்கு மல்டி லெவல் மார்க்கெட்டிங், அதாவது டைரக்ட் செல்லிங் உலகம் உள்ள. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய கம்பெனிஸ் இந்தியாவில் ஸ்கேம், மணி சர்க்குலேஷன் சொல்லுவாங்க. எந்த ப்ராடக்ட்டுமே இல்லாமல் வெறும் பணம் மட்டும் சர்க்குலேட் ஆகும். அந்த மணி சர்க்குலேஷன் ஆக்டில் வந்துடும். இந்த எம்எல்எம்ன்ற போர்வையில் மணி சர்க்குலேஷன் பண்ணி நிறைய பேரோட காசு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி எத்தனையோ பேர் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இன்னைக்கு பணத்தை லூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, எம்எல்எம்னா நீ கொடுக்குற பணத்துக்கு ப்ராடக்டை கொடுக்கணும். அந்த ப்ராடக்ட் பணத்துக்கு வர்த்தாக இருக்கணும். ஓகே. ரெண்டாவது,
அவங்க யாருக்காவது அந்த அந்த கம்பெனியோட ப்ராடக்டை செல் பண்ணால் அதுக்குள்ள கமிஷனை கொடுக்கணும். இதுதான் டைரக்ட் செல்லிங். டைரெக்டாக கம்பெனிலேருந்து மிடில் மேன் யாருமே இல்லாமல் டைரெக்டாக அந்த ப்ராடக்ட் வந்து கன்சியூமருக்கு போகணும். அந்த ப்ராடக்ட் வேல்யூ ஃபார் மணி இருக்கணும். அந்த ப்ராடக்ட்டு கரெக்டான விலையில் இருக்கணும். அந்த ப்ராடக்ட்டு அந்த கன்சியூமர் மற்றவங்களுக்கு விற்று கொடுத்தா அந்த மிடில் மேனுக்கு கொடுக்குற லாபத்தை கஸ்டமர் கூட ஷேர் பண்ணுறது தான் டைரக்ட் செல்லிங். ஆனால் இன்னைக்கு ப்ராடக்டே இன்வால்வ் இல்லை, பேருக்கு தான் ப்ராடக்டே இல்லை, மணி தான் சர்க்குலேட் ஆகுது. பட் ஆக்சுவலாக ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன்ஸ்? இல்லை இது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண ஒரு மாடல் அண்ட் இப்போ இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள்மா ஹெர்பல் லைஃப் எடுத்துக்கோங்க, இல்லை ஆம்வே எடுத்துக்கோங்க, வெஸ்டீஜ் எடுத்துக்கோங்க. பல லட்சம் கோடி ரூபா டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க இந்தியாவில். அந்த கம்பெனியெல்லாம் ஃபாரின்லேருந்து வந்தது. வெஸ்டீஜ் ஐ திங்க் இந்தியன் கம்பெனி. இவங்கெல்லாம் தேர் டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல். ப்ராடக்ட் நீங்கள் காசு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த 100 ரூபாய்க்குள்ள ப்ராடக்ட் உங்களுக்கு முதல்ல கிடைச்சிருது. புரியுதா? ஸோ இங்கே என்ன ஸ்கேம் இருக்குது? த பிஸ்னஸ் தோஸ் கம்பெனிஸ் ஆர் கிவிங் எக்ஸ்ட்ரீம், அதாவது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. பிஸ்னஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கணும். 100 ரூபா கொடுத்தா 100 ரூபாய்க்கு ப்ராடக்ட் கொடுத்துடணும். பிஸ்னஸ் ஃப்ரீயாக தான் கொடுக்கணும் கம்பெனி. புரியுதுங்களா? ஆனால் ஸ்கேம் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா 50,000 1 லட்சம் 5 லட்சம் வாங்கிடுறாங்க. அதுக்கு எந்த ப்ராடக்ட்டுமே கொடுக்கறது இல்லை. ரெண்டாவது, அப்படி ப்ராடக்டாக கொடுத்தா கூட அது கையில் கிடைக்காத ஏதோ ஒரு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அது நிறைய கம்பெனிஸு இன்னைக்கு இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கோடைய மாடலை எடுத்துக்கிட்டு, டைரக்ட் செல்லிங் மாடலை எடுத்துக்கிட்டு ஸ்கேம் பண்ணுறாங்க. அதனால தான் ஐ ஸ்டாப்டு டாக்கிங் அபவுட் எம்எல்எம், ஐ ஸ்டாப்டு ப்ரமோட்டிங் எம்எல்எம். நான் நிறைய எம்எல்எம் கம்பெனிஸ்க்கெல்லாம் போய் நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். ஆனால் இப்போ எதுக்குமே போகிறதில்ல. ஆனால் நல்ல கம்பெனிஸ் இருக்குது. இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள், வெஸ்டீஜ் ரொம்ப நல்ல கம்பெனி, நல்லா பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஹெர்பல் லைஃப் ரொம்ப நல்ல கம்பெனி, நல்லா பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. இதெல்லாம் சொல்கிறதுனால அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல போகிறது இல்லை. நல்லா கேட்டுக்கோங்க. என்னமோ நான் அந்த கம்பெனியை ப்ரமோட் பண்ணுறேன்னு நினச்சிக்க போகிறீங்க. ஆம்வே நல்ல கம்பெனி, 100 வருஷத்துக்கு மேலே இருக்காங்க, ரொம்ப நல்ல கம்பெனி, நல்ல ப்ராடக்ட்ஸு, நல்லா போயிட்டுருக்கு. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. நிறைய சொல்லணுன்னா நிறைய கம்பெனிஸ் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய கம்பெனி ஏமாத்தும் செய்கிறாங்க பப்ளிக்கை. இந்த மல்டி லெவல் பேரில் மணி சர்க்குலேஷன் பண்ணி பணத்தை நிறைய எடுத்துட்டு கோடிக்கணக்கில் லட்சம் கோடிகள் எடுத்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. எஸ்கேப் ஆயிடுறாங்க. துபாயில் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு துபாயில் போய் செட்டில் ஆயிடுறாங்க. பிடிக்க கூட முடியல பலரை. ஏழைங்க பாவம் நகையெல்லாம் வச்சு விற்று அவங்க பிஸ்னஸ்குள்ளே வந்து நிறைய பேர் சூசைட்லாம் பண்ணிக்கிட்ட ஸ்டோரி நான் கேட்டேன். அதனால தான் நான் அந்த எம்எல்ஏ பற்றியே பேசுறது நிறுத்திட்டேன். பட் இது ஒரு ரொம்ப வார்த்தையை கேட்கும் போது ரொம்ப ஃபேன்சியாக இருக்குது சார். ஆனால் இது ஆக்சுவலாக ஒரு நார்மலான ஒரு பப்ளிக்கு ஒரு ரொம்ப பாதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் தெரியுது நீங்கள் சொல்கிறது. ஸோ ஒரு நார்மல் ஹியூமன் பீங்கு, ஒரு நார்மலான ஒரு பர்சனுக்கு இதை எப்படி நம்ம புரிய வைக்கிறது? ஏன்னா நிறைய பேர் வந்து இது என்னன்னே தெரியாமல் இதுக்குள்ளே போயிடுறாங்க. இது ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் எனக்குமே இதில் பெருசாக ஐடியா இல்லை. ஸோ இது என்னன்றது தெரியாமல் உள்ளே குதிக்கிறவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுக்கணும்? அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா நல்ல பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. ப்ரெசன்டேஷன் அவ்வளோ நல்லா கொடுப்பாங்க. அவங்க வந்து ஈவினிங் வந்து ப்ரெசன்டேஷன் கேட்டால் காலையிலக்குள்ளே அவங்க நகையை வித்தாவது, சொத்தை வித்தாவது, இல்லை யாருக்கிட்டே கடனை வாங்கிட்டாவது கொண்டு வந்து காசை காலையில் கட்டி இதில் சேர்ந்துடணும், இதுதான் நம்ம லைஃபு, இதில் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடலாம் அப்படின்ற கனவோடு அவங்க உள்ளே வந்துடுறாங்க. நல்ல கம்பெனியில் கூட சக்ஸஸ் ஆகணும்னா உழைப்பை போடணும். இப்போ சொன்ன இல்லையா சில கம்பெனியோட பேர்கள், அதில் கூட சும்மா நீங்கள் பணத்தை போட்டு ப்ராடக்ட்டை வாங்கிட்டீங்கன்னா இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு இன்கம் கொடுக்காது. அதில் வந்து அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க, அது சிஸ்டமை ஃபாலோ பண்ணணும், நீங்கள் உழைப்பை போடணும். பார்ட் டைமோ ஃபுல் டைமோ அதில் தட்ஸ் அ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அவ்வளோதான், வெரி சிம்பிள். நீங்கள் பார்ட் டைமோ ஃபுல் டைமோ நீங்கள் அந்த பிஸ்னஸை எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு இன்கம் வரும். ஆமாம், இல்லைனா ஜீரோ தான், இன்கமே வராது. ஆமாம், அதே மாதிரி தான் நிறைய பேர் ஸ்கேமில் போய் மாட்டிக்கிறாங்க. கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, மாட்டிட்டு இன்னைக்கு அந்த இண்டஸ்ட்ரியே தப்பாக சொல்கிறாங்க. ஆமாம். ஸோ ஒரு சிலர் தப்பாக எடுக்கிற முயற்சிகள்னால இது மொத்தமாகவே ஒரு சித்தரிக்கப்படுற ஒரு ஜோனுக்குள்ள போகுது. 95% வந்து ஸ்கேம் தான். மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கில், அதாவது டைரக்ட் செல்லிங்கில், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில், இதெல்லாம் அதோட பேர் தான். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் கூட பண்ணியிருக்கேன். ஆனால் நான் இணைஞ்ச கம்பெனி இன்றைக்கும் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. பெயர் சொல்ல விரும்பலை. ஓகே, ஐ மேட் லாட் ஆஃப் மணி. பட் நிறைய பேரும் நான் அதனால் கெடுத்துக்கிட்டேன். ஏன்னா நிறைய பேரால் பண்ண முடியல. நான் உழைப்ப போட்டேன்,
எனக்கு அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் அந்த கம்பெனி கொடுத்துச்சு. நிறைய பேர் வெறும் இன்வெஸ்ட் பண்ணாங்க. இன்வெஸ்ட்னா என்ன, ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணாங்க. அவங்க உழைப்பை போடலை, அவங்களால சக்ஸஸ் ஆக முடியல. உடனே அவங்க எல்லாம் கம்பெனியும் என்னையும் ப்ளேம் பண்ணாங்க. அது ஒரு 15-20-25 இயர்ஸ் பேக் ஸ்டோரி. அதுலேருந்து நான் யூடியூப்பில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நல்ல கான்செப்ட்டுங்க, ஆனால் இப்படி தாங்க பண்ணணும், இதை இப்படி பண்ணால் தான் சக்ஸஸ் ஆக முடியும் நிறைய பேசினேன். பட் அப்புறம் வர கம்பெனிங்க எல்லாம் ஸ்கேமாக இருந்ததுனால இப்போ பேசுகிறதே நிறுத்திட்டேன். ஆமாம். which brings me to the next question. எஸ்மா. கோடீஸ்வரன் எப்படி ஆகிறது அப்படின்னு எல்லாரும் கேட்டுறாங்க சார். கேட்கறது ரொம்ப ஈஸியாக இருக்குது, அதுக்கான பதிலை நம்ம ரிசீவ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆனால் இதோட ஆக்சுவல் விஷயம் என்ன பண்ணா கோடீஸ்வரன் ஆகலாம் அப்படின்றது ஜெனரல் என்ன பண்ணா கோடீஸ்வரன் ஆகலாம்? வெரி குட் கொஸ்டின். நீங்க இப்போ ஒரு கம்பெனில வேலை செய்றீங்கன்னு வைங்களேன், உங்களால கோடீஸ்வரன் ஆகவே முடியாது. லீகலா எத்திக்கலா கவர்மெண்ட்ல ஜாப்ல இருக்கிறவங்களால, ஆமா, ஒரு ஜாப்ல நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க லீகலா எத்திக்கலா அந்த ஜாப்ல இருந்தீங்கன்னா கோடீஸ்வரன்லாம் உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு 40-50 இயர்ஸ் ஆகும். நீங்க ஒரு மேபி ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுக்கோ லோன்லேயே லைஃப் முடிஞ்சிடும். நீங்கள் எந்த ஹோட்டல் போனாலும் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஆளாக இருந்தால் மெனு கார்டை எடுத்தால் முதல்ல மெனு கார்டு எதுக்கு இருக்குது? ப்ரைஸ் பார்க்குறதுக்கு சார். ப்ரைஸ் பார்க்குறதுக்கு. மெனு கார்டு இப்போ என்ன ஐட்டம் இருக்குன்னு மெனு என்ன ஐட்டம் இருக்குன்னு பார்க்குறதுக்கு தான். ஆனால் இன்னைக்கு ஒரு ஜாபில் போகிறவங்க மெனு கார்டை திறந்த உடனே அவங்க கண்ணு ரைட்டில் தான் இருக்கும். ஏன்னா பாக்கெட்டில் இருக்கிற காசுக்கு ஏற்ற மாதிரி எது இருக்கோ அதை தான் ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ வேலையில் இருந்தீங்கன்னா உங்களால் கோடீஸ்வரன் ஆகவே முடியாது. நீங்கள் கோடீஸ்வரன் ஆகணும்னா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி தான் ஆகணும். பிஸ்னஸ் பண்ணணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். ஆமாம், இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம். பிஸ்னஸ் பண்ணால் நீங்கள் கோடீஸ்வரன் ஆகலாம். பட் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது, ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்குது, அந்த பிஸ்னஸ் ஐடியா மேலே உங்களுக்கு 100% கான்ஃபிடென்ட் இருக்குது. உங்களால் அந்த பிஸ்னஸ் ஐடியாவை மக்களுக்கு நீங்கள் நல்லா ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் இருந்தால் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆயிரக்கணக்கான ஆட்கள் இருக்காங்க. 100 இல்லை, ஆயிரக்கணக்கான ஆட்கள் இன்னைக்கு காசை வச்சுக்கிட்டு ஐடியாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் மீ. உங்ககிட்ட நல்ல ஐடியா இருக்குது, இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும், இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு உங்களால் எனக்கு அழகாக ப்ரெசென்ட் பண்ண முடியும்னா பிஸ்னஸில் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் இருந்தால் தான் அது ஒரு பிஸ்னஸ் இல்லை. ஓகே, ரிஸ்க் இல்லைன்னா அது ஸ்கேம். ரிஸ்கே இல்லைன்னா அது ஆமாம், இட்ஸ் அ ஸ்கேம். புரியுதுங்களா? ஸோ அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பிஸ்னஸ் மேன் எல்லாரும் தயாராக இருப்பாங்க. ஐடியா இருக்கா? ஐடியா இருந்தால் ₹1 கூட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் உங்கள் கூட ப்ராஃபிட் ஷேர் பண்ணுறதுக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆட்கள் லட்சக்கணக்கில் தமிழ்நாட்டிலே இருக்காங்க. கோயம்புத்தூர்லாம் எத்தனை பேர் நான் இருக்கேங்க, வாங்க, if you have idea come to me, I have money, grace of God, I have money. என் son, he came out with the idea, it was fantastic, I invested, we are sharing the profit. ECRல சவுத் சைட் கஃபே அண்ட் கம்யூனிட்டின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு பனையூரில். அவ்வளோ பியூட்டிஃபுல், என்ன வைப் அதுக்குள்ளே போனாலே. நான் சொல்லிட்டேன், ப்ரெசன்டேஷன் காட்டு, ப்ரெசன்டேஷன் நீ காட்டு. இஃப் ஐ எம் கன்வின்ஸ்ட், நான் உனக்கு லோன் தரேன், ப்ளஸ் ப்ராஃபிட்டில் எனக்கு ஷேரும் கொடு, என்னோட அசலை நீ திரும்பி கொடுக்கணும், வித் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். அண்ட் ஐ எம் ஓப்பன். ஈவன் ஸ்ருதி, இஃப் யூ ஹேவ் ஐடியா கம் டு மீ, ஐ எம் ரெடி. ஏன் சொல்கிறேன்னா, அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆட்கள் பணத்தை வச்சுட்டு ஐடியா இல்லாமல் உட்காந்துருக்காங்க. ஸோ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு காசு இருந்தாதான்னு சொல்லுவாங்க, அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஸோ நீங்கள் ஒரு ரொம்ப இது மோட்டிவேஷன்றதை தாண்டி இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டோர்ன்னு நான் நினைக்கிறேன் சார். ஏன்னா நிறைய பேருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல ஒரு விஷயம் அவைலபிளாக இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கோம், ஆனால் அது எங்கே கிடைக்குன்றத யாருமே ட்ராக் பேக் பண்ணி பார்க்குறதும் கிடையாது. ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக நம்ம வேறு எதை அணுகலாம், யாரை அணுகலாம் அப்படின்றதுக்கு நீங்கள் ஸ்ருதி, ஒரு படம் எடுக்கிறாங்கன்னு வைங்க, புரியுதா? ஒரு டைரக்டர், அவர்கிட்ட ஒரு நல்ல ஸ்டோரி இருக்குது, ஓகே, பட் யூ ஹேவ் நத்திங் டு ஷோ எக்ஸப்ட் மேபி சம் யூனோ ஒரு 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 ப்ரௌசர் மாதிரி அவருடைய ஸ்டோரியை பண்ணியிருக்கலாம், வேறு எதுவும் இல்லை, மேபி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் ப்ரொடியூசர்கிட்ட எதுவுமே இல்லாமல் வெறும் கதையை சொல்லி கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி ஒரு மூவி பண்ணுறாரு. எதனால் இது நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? அந்த டைரக்டர் கொடுத்த அந்த நரேஷனாக தான் பெரும்பாலும். அது மட்டும் இல்லை, த கான்ஃபிடன்ஸ் அவருடைய ப்ராடக்டில், அவருடைய
அந்த அந்த ஸ்கிரிப்டில் அவருக்கு இருந்த நம்பிக்கை, அந்த கான்ஃபிடன்ஸ் வரும்போது ப்ரெசன்டேஷனுடைய இதே வந்து தானாக இருக்கும். கான்ஃபிடென்ட் இல்லாமல் வந்து ஒரு ஒரு விஷயத்தை ப்ரெசென்ட் பண்ணால் அவ்வளோ நல்லா இருக்காது, அவங்க தெரிஞ்சிடும். அது அந்த கான்ஃபிடென்ட்டோட ப்ரெசென்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்வெஸ்டர் வந்து கன்வின்ஸ் ஆகிடுவாங்க, கன்வர்ஷன் ஆகிடும். அது மாதிரி நீங்கள் ஒரு ஐடியா இருக்குன்னு வைங்களேன், டோன்ட் ப்ரீஜட்ஜ் எனிபடின்ற நான். டோன்ட் ப்ரீஜட்ஜ். நம்மளுக்கு தெரியாது யாருக்கிட்ட காசு இருக்குது யாருக்கிட்ட காசு இல்லைன்னு. கோ do the presentation to everybody whoever you see. Maybe எங்கிட்ட காசு இல்லாமல் இருக்கலாம், பட் என் பிரதர் கிட்ட காசு இருக்கலாம். I will go and recommend you to my brother. See, I met Shruti, ஒரு பியூட்டிஃபுல் ஐடியா வச்சிருக்காங்களே, ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டார்ட் அப் வச்சிருக்காங்க. அவங்க ப்ரெசன்டேஷன் I'm 100% convinced. Why can't you try? You have money and you said you want to start something for your son, your daughter. ஒரு எக்ஸ்ட்ரா இன்கமுக்கு ஏதாவது பண்ணணும், ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஏதாவது ஒரு ரிட்டர்ன்ஸ் வரணும்னு ஆசைப்படுற, அது நீ ஏன் சுத்தி ஐடியாவில் why can't you join her? Don't prejudge. Go talk to everybody. ஹெசிடேட்டே பண்ண கூடாது நம்ம. Never. ஆமா, some will, some won't. So what? Someone else is waiting for you. Don't give up. Go. Do the presentation, but with confidence. If you don't believe, don't expect the investor to believe you. நீ உன்னை நம்பாம நீ மத்த உன்னை நம்பணும்ன்றது எதிர்பார்க்காத. You believe in yourself. You believe in the concept. Definitely, you will get investors. இப்போ நான் என் சன்னுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணலன்னா அவன் இருந்த கான்ஃபிடன்ஸுக்கு வேற யாரையாவது இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அவனுக்கு. ஆக்சுவலி ஐ எம் லக்கி, எனக்கு முதல்ல அவன் ப்ரெசென்ட் பண்ணான், இல்லைனா நிறைய பேர் அவனுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃப்ரான்ச்சைசி கேட்குறாங்க என் பையன்கிட்ட. Arif, his name is Arif. நீங்களாம் போனோம் காஃபி ஷாப், ஹேப்பனிங் பிளேஸ். இப்போ யூ கேன் see all the celebrities there. வாட் ஐ ஃபீல், நான் இது வரைக்கும் உங்ககிட்ட பேசுனதுல எனக்கு என்ன கிடைச்சதுன்னா, ஐ திங்க் நம்ம எஜுகேஷன் சிஸ்டமில் பிஸ்னஸ்ன்றது ஒரு ஆப்ஷனாகவே சொல்லி கொடுக்கப்படலை. இன் ஆல் ஆனஸ்டி, ஐ பிலாங் டு திஸ் கரண்ட் ஜெனரேஷன், த ப்ரெசன்ட் யூத் ஆஃப் இந்தியா. நமக்கு வந்து பிஸ்னஸ்ன்றது ஒரு ஆப்ஷனாக கொடுக்கப்படாதப்போ இதை பற்றி நம்ம எங்கே போய் கற்றுக்கணும் சார்? நல்ல கேள்வி. இது வந்து என்னென்னமா ஸ்கூல்ஸ்லேயும் எல்லாமே நீ நல்லா படித்து ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. காலேஜில் கூட நீ நல்லா முடிச்சு நல்ல ஒரு வேலைக்கு போகணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் ரிஸ்க் இன்வால்வ்டுமா, as I said before, ரிஸ்க் இன்வால்வ்டு. எங்கே கற்றுக்கணுன்றது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் டிசைர் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். தே ஹாவ் அ ஸ்ட்ராங் டிசைர். அதை பற்றி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும், ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், அவங்க கனவுகள் நிறைவேற்றிக்கணும், பிஸ்னஸ் பண்ணணும், அவங்க இலக்கை அடையணுன்றது அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான அந்த பர்னிங் டிசைர் இருந்தால், பிரபஞ்ச சக்தி, த லா ஆஃப் அட்ராக்ஷன், அந்த பிரபஞ்ச சக்தி அந்த பர்சன், அந்த ஐடியா இருக்கிற பர்சனை பணம் இருக்கிறவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்துருமா, எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துரும். அவங்களுக்கு எப்படியாவது எங்கேயாவது ஒரு மீட்டிங்கை அரேஞ்ச் ஆகிடும். பிரபஞ்ச சக்தி அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். அதுக்கு வந்து தே மஸ்ட் பிலீவ் இன் தியர் ஐடியாஸ், தே மஸ்ட் பிலீவ் இன் த கான்செப்ட் அண்ட் தே மஸ்ட் பிலீவ் தெம்செல்ஃப். நம்பிக்கை மட்டும் ஸ்ட்ராங்காக அவங்க ஃபேமிலியில் சொல்லும்போது வந்து இதெல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அவர் ஐடியாவை சொல்லும்போது டோன்ட் டேக் ரிஸ்க்குன்னுவாங்க. எல்லாரும் நோனுவாங்க, பட் டோன்ட் கிவ் அப். நோன்னு தான் சொல்லுவாங்க. முதல்ல மற்றவங்க சொல்கிறது கேட்கறது நிறுத்துங்க, சொந்தக்காரங்க சொல்கிறது கேட்கறது நிறுத்துங்க. நான் எல்லாரும் சொல்கிறது யாருமே நீ நல்லா இருக்கிறது பிடிக்காதுமா, நல்லா இருக்கிறது யாருக்குமே பிடிக்காது. சீரியஸாக சொல்கிறேன். சொந்தக்காரங்க, நண்பர்கள், உறவினர்கள் எல்லாமே நீ வீணாக போனா, நீ நாசமாக போனால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நல்லா இருந்தால் யாருக்கும் பிடிக்காது. ஆமாம், காசு இல்லைன்னு வைங்களேன், இன்றைக்கி இந்த உலகத்தில் ஒரு நாய் கூட நம்மளை மதிக்காது. நிறைய காசு வேணும். காசு இருந்ததுன்னா எல்லாருமே உங்கள் கூட இருப்பாங்க. காசு இல்லைன்னு வைங்களேன், யாருமே அவங்க கூட இருக்க மாட்டாங்க. சொந்தக்காரங்களாம் சொல்கிறாங்களே, அவங்களெல்லாம் கிட்டே சேர்க்காதீங்க, உங்களை வந்து வளரவே விட மாட்டாங்க. நீங்கள் மேலே ஏறிக்கிட்டே இருப்பீங்க, காலை பிடிச்சி இழுத்து விட்டுருவாங்க. ஏன்னா எல்லாரும் சொல்லலை, ஒரு 2 பேர் இருப்பாங்க உங்களை நீங்கள் உங்கள் வளர்ச்சி. ஆமாம், ஆனால் மற்றவங்க யாருமே நீங்கள் வளர்றது பிடிக்கவே பிடிக்காதுமா. அதனால் யாரு கூடயும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணாதீங்க, உங்களை டிஸ்கரேஜ் பண்ணிவிடுவாங்க. ஆமாம், அவங்கள வளர விட மாட்டாங்க. யுவர் சக்ஸஸ் வில் டாக். எல்லாரும் வருவாங்க, சுத்தி நீ வந்து வீட்டில் கிரகப்பிரவேசம் வச்சிருக்கமா வாமான்னு கூப்பிடுவாங்க. நான் அன்றைக்கே நினச்சேன்ப்பா, சுத்தி பெரிய அளவில் வருவாங்கன்னு அன்றைக்கே நான் நினச்சேன்ப்பா. நான் உனக்காக எவ்வளோ ப்ரே பண்ண தெரியுமா? பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா? இந்த பொண்ணு வளர்ந்துடவே கூடாதுன்னு நினைப்பாங்க. ஏன்னா ப்ரே பண்ண தெரியுமா நீ சக்ஸஸுக்கு அப்படின்னு வந்து சிரிப்பாங்க, கட்டி. ஏன்னா இட்ஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ்.
எத்தனை பேர்கிட்ட போய் நான் நின்று காசு கேட்டிருக்கேன் தெரியுமா? நான் ஏன் தெரியுமா நான் இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் அது ப்ராட்காஸ்ட்லேயே வந்து நிறைய பேர் இருக்காங்க வெளியேன்னு சொன்னேன், ஐடியா போய் சொல்லுங்கன்னு. நான் ஒரு குண்டு சட்டியில் குதிரை ஓட்டிட்டேன். எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட மட்டும்தான் நான் போய் காசு கேட்டேன். ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண போகிறேன், எனக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஒரு சொந்தமாக லே அவுட் போடணும்னு ஆசைப்பட்டேன். மீடியேட்டராக இருந்தேன், புரோக்கர், ரியல் எஸ்டேட் புரோக்கர், நல்ல இடம் இருந்தது, போவேன். யாருமே காசு கொடுக்கல, யாருமே சப்போர்ட் பண்ணல, எல்லாம் டிஸ்கரேஜ் தான் பண்ணாங்க. அதனால தான் சொல்கிறேன், இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கிட்ட, உங்களை நீங்கள் நம்புங்க, கடவுளை நம்புங்க, வெளியே ஆட்கள் கிட்ட போய் கேளுங்க, கான்ஃபிடென்ட்டோட போங்க. நெவர் எவர் கிவ் அப். யூ ஆர் பார்ன் டு வின். உனக்கு கண்டிப்பாக யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்க. பிரபஞ்ச சக்தி உன்னை கொண்டு போய் கரெக்டான இடத்துல போய் சேர்க்கும். பிலீவ் தட். எஸ்மா. கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, எனக்கு நிறைய எந்தூசியாசம் கொடுக்குது. பிகாஸ் எங்கள் ஜெனரேஷனுக்கே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது சார். பிகாஸ் எவ்ரிபடி இஸ் டெல்லிங் அஸ் தட் வி கிவ் அப் வெரி சூன். நாங்கள் கிவ் அப் பண்ணுறோன்றதை தாண்டி இந்த உலகம் ரொம்ப காம்படிட்டிவாக ஆல்ரெடி ஆயிடுச்சு எங்களுக்கு. இந்த உலகம் வந்து ஒரு பிளாட்ஃபார்மாகவே ரொம்ப சேச்சுரேட் ஆகி ரொம்ப காம்படிட்டிவாக ஏற்கனவே ஆயிடுச்சு. இந்த இடத்துல நாங்கள் நீந்திக்கிட்டு வந்து ஒரு எதிர்நீச்சல் அடித்து வரணுன்றதே ஒரு பெரிய சேலஞ்ச் ஆயிடுச்சு. அக்ரி பண்ணவே மாட்டேமா. உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? எனக்குன்னா நான் என்ன சொல்ல சார், நான் கேட்குறேன், 20s இருப்பீங்க இல்லையா? ஆமா, இப்படிதான் எல்லாரும் வந்து சேச்சுரேட் ஆயிடுச்சு, ரொம்ப நெகட்டிவாவே நினைக்கிறாங்க. வேர்ல்ட் இஸ் சோ பியூட்டிஃபுல், யூ ஹேவ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், யூ ஹேவ் லாட் ஆஃப் குட் பீப்பிள், வை ஆர் யூ டாக்கிங் நெகட்டிவ்? ஐ மீன், நான் உங்களை சொல்லலை, நான் சுத்தி சொல்றது வந்து இது கேட்கறவங்க. இன்னைக்கு இந்த ப்ரோக்ராமில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க தான் சுற்றி நீங்கள் முன்னாடி உட்காந்துருக்கீங்க. நான் சொல்கிறேன், ஸோ வேர்ல்டு இஸ் நைஸ்மா. ஏன் சேச்சுரேட் ஆகிடுச்சு? ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை, யாரும் சப்போர்ட் இல்லை. நான் நல்லா இருக்குது, மார்க்கெட் சூப்பராக இருக்குது. திஸ் இஸ் த ரைட் டைம் டு ஸ்டார்ட் சம்திங். வெறும் வேலைக்கு போய் மற்றவனுக்கு உழைச்சி நீ வீணாக போகாத. டோட்டலாக லைஃபே வேஸ்ட் ஆகிடும். 24 ஹவர்ஸில் 8 மணி நேரம் வேலைக்கு போயிடுற எல்லா சார். இன்னைக்கு 12 மணி நேரம் ஆயிடுச்சு சார், இன்னும் 17 மணி நேரம் ஆக்கலாம்னு. லைஃப்ன்றது ஒரே ஒரு லைஃப் தான். டிராவல் பண்ண இன்னைக்கு உலகம் முழுக்க சுத்திட்டு இருக்கேன். புரியுதுங்களா? அண்ட் நீங்க சொன்ன மாதிரி இப்ப நிறைய பேர் கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி போங்க, வேலை செய்யுங்க, வாங்க, ஜஸ்ட் கீப் ஒர்க்கிங் அவுட், ஒர்க்ன்ற மாதிரி போகும்போது பிசினஸை பார்த்து ஒரு பயத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க. வெளியே வாங்க கிரியேஷனை பார்த்து ஒரு பயத்தை கிரியேட் பண்ணதை நம்ம பிரேக் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு, இன்வெஸ்ட் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. வெளியே வாங்க. ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றது கேட்காதீங்க. ஆமா, வெளியே வாங்க. ஒரு எம்ப்ளாயியா ஒரு நார்மல் ஜாப், ஏன்னா பிஸ்னஸ் இஸ் நாட் அ லக்ஸுரி ஃபார் எவ்ரிபடி. நாட் எவ்ரிபடி கேன் டூ இட். ஈவன் தோ, அதாவது நான் எப்படி சொல்ல வரேன்னா, அவங்களால பண்ண முடியும், பட் அவங்களோட குடும்ப சூழ்நிலையா இருக்கலாம், இல்லை அவங்களோட பர்சனல் இன்ஹிபிஷன்ஸாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். அவங்க ஒரு ஜாபை விட்டுட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது அவங்களுக்கு முடியாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆட்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ இல்லை ஒரு எஸ்ஐபியோ இல்லை ஒரு பாண்டோ இந்த மாதிரி விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி கேட்குறீங்க, அவங்களுக்கு வந்து அது ஒரு இட்ஸ் டெஃபினெட்லி அ பெட்டர் பேக்கப். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார் ஃபார் ஜென்ரல் பீப்புள் ஹூ கேனாட் அஃபோர்ட் டு டூ பிஸ்னஸ்? இப்போது இன்வெஸ்ட்மெண்ட் வந்துருச்சுனாலே பணம் வேணும் இல்லைம்மா. முதல்ல வந்து அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு தே ஹாவ் டு டூ சம் பிஸ்னஸ் ஆர் ஒர்க்கிங்கில் கொஞ்சோண்டு இருக்கிற காசை போடுறதுக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஐ வில் ஆல்வேஸ் ரெக்கமெண்ட், மேபி ஐ எம் ராங், பட் ஃப்ரம் மை சைட் ஐ வில் ஆல்வேஸ் ரெக்கமெண்ட் ரியல் எஸ்டேட் நம்பர் 1. புரியுதா? நீங்கள் டெவலப் ஆன இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. டெவலப் ஆகிற இடம் இருக்கு இல்லையா? நீங்கள் இன்றைக்கி ஒரு கிரவுண்டு 50,000 ரூபாய்க்கு 1 லட்ச ரூபாய்க்குலாம் கிடைக்கிற இடங்கள் இருக்குது. உங்கள் ஊரில் ஒரு கிரவுண்டு 2 கோடி 3 கோடி இருக்கலாம், பட் 50,000 1 லட்சம் கிடைக்கிற இடங்கள் தூரமாக இருக்கும், ஆனால் இருக்குது. அங்கே போய் நீங்கள் உங்ககிட்ட ஒரு 2 லட்ச ரூபா தான் இருக்குன்னா அந்த 2 லட்ச ரூபா போய் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். 5 வருஷத்துக்கு அப்புறம் அது அப்ரிஷியேட் எப்படி ஆகும் தெரியுமா? 10 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ அப்ரிஷியேட் ஆகும் தெரியுமா? புரியுதா? திஸ் இஸ் ஐ பிலீவ் இன் இன்வெஸ்டிங் இன் ரியல் எஸ்டேட். ஆனால் லீகல்லாம் பார்க்கணும். அந்த பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக இருக்குன்னு ஒரு நல்ல வக்கீலை வச்சு அதை பார்த்துட்டு நீங்கள் தூரமாக போங்க, தூரம் போங்க. தமிழ்நாட்டிலேயே எத்தனையோ டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது, தூரமாக போய் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஃபென்ஸ் பண்ணி வைங்க. அது பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட சார் நான் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுங்கள். 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி போய் அந்த இடத்த போய் பாருங்கள். இன்வெஸ்ட் இன் ரியல் எஸ்டேட். அண்ட் நம்பர் 2, ஸ்டார்ட் அப். யாராவது ஐடியாஸ் இருந்தால் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சின்ன ஒரு 2 லட்ச ரூபாவில் ஒரு ஸ்டார்ட் அப் யாராவது வச்சுருப்பாங்க. நல்லா அதை பற்றி மற்றவங்கிட்ட கேட்காதீங்க, குழப்பி விட்டுருவாங்க. என்ன, நீ உனக்கு அறிவு கடவுள் கொடுத்துருக்கான்ல, கொஞ்சம் ரிஸ்க் எடுயா. Do a little bit of research and do research, take some little bit of risk. Correct.
மேக் ஷுவர் ஹி இஸ் 100% கான்ஃபிடென்ட் தட் ஐடியா. கரெக்ட். அவனுக்கு 5 லட்சம் 10 லட்சம் உன் வசதிக்கு ஏற்ற மாதிரி ஸ்டார்ட் அப்போட டைப் பண்ணு. யங்ஸ்டர்ஸோட போ, கிழவனுங்களோட போகாது. 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க, நான்லாம் கிழவன் லிசன்ஸில் நானே என்ன சேர்த்துக்கிட்டேன். 50 now. சின்ன சின்ன பசங்க 20 வயசு 25 வயசு பசங்களுக்குலாம் எவ்வளோ ஐடியா இருக்கு. நான் இப்போ பழகிறதே அந்த மாதிரி வயசு பசங்க கூட தான். சீரியஸ்லி. ஏன்னா அவங்க கிட்ட தான் ஐடியாஸ் இருக்கு. அவங்க கிட்ட தான் நாலேஜ் நம்ம கெயின் பண்ண முடியும். சீரியஸா. So start up. Nearing the end of our podcast today. Okay. So success journey-ல நீங்க கத்துக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் நிறைய கத்துக்கிட்டேம்மா. அதுல முக்கியமா ஒண்ணு, கஷ்டப்படாம சம்பாதிக்க முடியாது. ஆமா. நோ பெயின் நோ கெயின். கஷ்டப்படாம சம்பாதிக்க முடியாதுன்றது கத்துக்கிட்டேன். நிறைய உழைப்பு போடணுன்றது கத்துக்கிட்டேன். உழைக்காம மேலே வர முடியாதுன்றது கத்துக்கிட்டேன். சம்பாதிக்கிறத சேமிக்கணுன்றது கத்துக்கிட்டேன். என் கூட நிறைய பேர் என் வயசில் நிறைய பெரிய பெரிய சம்பாத்தியெல்லாம் பண்ணவங்கலாம் இன்னைக்கு நடு ரோட்டில் இருக்கிறவங்களாம் இருக்காங்க. என்னுடைய செட்டில் என் ஃப்ரெண்ட்ஸில் ஒரு காலத்தில் பெரிய அளவில் பெரிய பெரிய காரு பெரிய பெரிய வீடெல்லாம் வச்சவங்க வீண் செலவுகள்லாம் பண்ணி கேம்பிளிங்கு ட்ரக்ஸு அது இதுன்னு போய் ஜீரோவில் ஆனவங்களாம் இருக்காங்க. சம்பாதிக்கிறது கஷ்டம், சேவ் பண்ணுறது அதோட கஷ்டம். சம்பாதிக்கிறதுக்கு நிறைய உழைப்பு போடணும், அதோட கஷ்டம் சேவிங். நீங்கள் சம்பாதிக்கிற காசை ப்ராப்பரான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் வயசாகும்போது ஒரு தைரியம் இருக்கும், நிம்மதி இருக்கும். And earning is not equal to wealth creation. அதை நம்ம கரெக்டாக பண்ணணும். டெஃபினெட்லி. ஏர்னிங் கூட சம்டைம்ஸ் நேரம் நல்லா இருந்தால் நம்ம ஏர்ன் பண்ணிவிடுவோம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே செய்யாமல் ஏதோ ஒரு லக்கில் லாட்ரி கிட்டலாம் அடிச்செல்லாம் காசெல்லாம் வந்திருக்கு இல்லையா. ஆனால் அவங்க அது ப்ராப்பராக இன்வெஸ்ட்மெண்ட் எதில் இன்வெஸ்ட் பண்ணி இது சேவ் இன்வெஸ்ட்மெண்ட்னா 3வது இடத்துல தான் நான் ஸ்டார்ட் அப் சொன்னேன் பார்த்தீங்களா. முதல்ல ரியல் எஸ்டேட், அது ஒரு ஷியூரிட்டி. ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், இதெல்லாம் கொஞ்சம் இருக்குது. இன்னும் என்கிட்ட காசு இருக்குன்னா கோ ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ திங்க் வி ஹேட் அ வெரி என்லைட்னிங் கான்வர்சேஷன். நிறைய விஷயங்கள் பிஸ்னஸை பற்றின நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸை நம்ம இன்னைக்கு பிரேக் பண்ணுறோன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இதை பார்க்குற மக்களுக்குமே அடுத்த ஸ்டெப்பு நம்ம வாழ்க்கையில் போனோம், சம்பாரித்தோம், வந்தோன்றதை தாண்டி அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணுன்ற நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். அண்ட் அதை விட பிஸ்னஸ் பண்ணுறது ஒரு தப்பு கிடையாது. பிஸ்னஸ் பண்ணுறதுன்றது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ப்ராசஸ். அண்ட் வெல்த் மல்டிப்ளிகேஷன்ன்றது தான் பிஸ்னஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம இன்னைக்கு ரொம்ப கிளியராக ரொம்ப அழகாக எங்களுக்கு சொன்னீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் அ ப்ளஷர் டாக்கிங் டு யூ. கடைசியில் முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை நீங்கள் நம்புங்க, தைரியமாக கொஞ்சம் ரிஸ்க் எடுங்க. நீங்கள் என்ன ஜாபில் இருந்தாலும் லைஃப் இஸ் ஒரே ஒரு வாழ்க்கை தான். பிறந்தோம் இறந்தோன்னு இருக்கக்கூடாது. ஏதாவது சாதிக்கணும், நம்மளை பெத்த அம்மாவுக்கு ஏதாவது செய்யணும், அவங்களுக்கு அவங்க கனவுகளை நிறைவேற்றணும். அப்போ நம்மக்கிட்ட கொஞ்சம் காசு வேணும். அதுக்காக கொஞ்சம் ரிஸ்க் எடுங்க, பிஸ்னஸ் பண்ணுங்கள். ஐடியாவை காசு இல்லைன்னா 4 பேர்கிட்ட சொல்லுங்கள். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆள் தயாராக இருப்பாங்க. உங்களால் முடியும். நீங்கள் ஜெயிக்க பிறந்தவங்க, நீங்கள் சாதிக்க பிறங்கன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஸ்ருதி. தேங்க்யூ ஸோ மச் சார்.